நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதுக்காக பண்றோம்? நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் நாளைக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையோட, அதாவது பாசிட்டிவா கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான். இருக்கிறது அப்படியே இருக்கணும் அப்படின்னா பீரோக்குள்ள பூட்டியே வச்சுக்கலாமே. பட் நம்ம அதை தேடி போய் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது எதுக்காக? நம்ம இன்னைக்கு 1 மடங்கு போடுறோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு 2 மடங்காக திருப்பி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில தான். அப்படி பார்க்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் 50% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும், 100% கூட ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா எங்கேயாவது உங்களுக்கு 1000%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சு பார்த்திருக்கீங்களா? அப்போ 1000%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. கரெக்டா? அந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 1000 இல்லைங்க, 2000%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் நம்ம கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அது எப்படி பாசிபிள்? அது என்ன டெக்னிக்? அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டோட ட்ரிக் என்ன? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்க அந்த மெயில் ஐடியில போய் உங்க கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்.